ஏலே மானம் கெட்டவனே, நான் பண்ணது தியாகம் இல்லடா, பலி. நீ செஞ்சதுக்கு பேரு துரோகம்டா. என்னைய ஜெயிலுக்கு அனுப்புனதோட நீ நின்னியா? எவனோடவோ ஓடி போயிட்டேன்னு ஒரு பட்டத்தை கட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டியடா. இப்ப நான் பெத்த பிள்ளைங்க முன்னாடி நான் தான் அம்மான்னு சொல்ல முடியலையே. என் வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒரு 3வது மனுஷியா என்னைய கூடி குறுகி நிக்க வச்சிட்டியே. பாவி, போடு பாவி. நீ எல்லாம் விளங்குவியாடா? விளங்காமலா இங்க நிக்கேன். என்னைய பாரு, நல்ல ஜம்முன்னு ஒரு பெரிய பணக்காரனா தான் இருக்கேன். கடல் மாதிரி வீடு, கப்பல் மாதிரி காரி, இப்படி சொடக்கு போட்ட ஆளு. இது வச்சே நீ புரிஞ்சுக்காண்டாமா? சட்டத்திலிருந்து சத்தியம் வரைக்கும் எல்லாமே அந்த திருச்செந்தூரா எனக்கு தான் கொடுத்துருக்கேன். கொடுப்பாண்டா, கொடுப்பான். ஆண்டவன் உனக்கும் தண்டனை கொடுப்பான். தப்பு பண்ணிட்டேன்டா. என் பிள்ளைங்க கிட்ட நான் தைரியமா நடந்ததையெல்லாம் சொல்லி இருக்கணும். நான் உங்க அம்மாடி, நான் ஓடி போகலன்னு அவளுகளுக்கு புரிய வச்சிருக்கணும். அதை இன்னும் செய்யல. அதான் உன் முன்னாடி வந்து நிக்க. மதனி, ஐயோ மதனி, இந்த ஈன பயலுக்கு முன்னால நீ எதுக்கு மதனி வந்த? இந்த ஆளு கூட உனக்கு என்ன பேச்சு? அத்தை வர மதனின்னு கூப்பிடுது. அப்ப அத்தைக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியுமா? தாங்க முடியலையே பாக்கியம். ஐயோ, இன்னும் கண்ணுல 5 விரலும் பதிஞ்சு கிடக்க. இத கேட்க தாண்டி வந்த. மதனி, வாக்கப்பட்டதுல இருந்து இந்த ஆளு கையால நான் வாங்காத அடியா எல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். நீ போ மதனி. இந்த ஆளுக்கு வெக்கமானமே கிடையாது. ஆனா வாய் மட்டும் 100 ஊருக்கு பேசும். நீ முதல்ல கிளம்பு மதனி. நீ வா மதனி. என்னை விட. ஏலே சௌந்தர பாண்டி,